எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது உளுந்து லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் தான். வறுத்து செய்யும் போது இதோட கிரன்ச்சினஸ் இந்த லட்டுவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பேன்ல 1 கப் முழு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையா எல்லா பக்கமும் நல்ல சிவக்க வறுத்துக்கலாம். உளுந்துல கொஞ்சம் கூட ஈரப்பசி இல்லாம நல்ல ட்ரையா வறுக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் வறுத்த முழு உளுந்து அரிசியை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரை ஓப்பன் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து அரைச்ச வச்ச பொடி எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திருங்க. இந்த மாவுல வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை உருக்கி சூடா கூட ஊற்றி செய்யலாம், இல்லை இப்படியே ஊற்றி கூட லட்டு பிடிச்சிக்கலாம். நெய்யை ஊற்றி நல்லா கிளறும் போது உங்களுக்கு நெய் பத்துமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. உள்ளங்கையில லேசா நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்ல சின்ன சின்ன லட்டுவா உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டையும் ஈவனா ஒரே அளவா பிடிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான உளுந்து லட்டு தயாராயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு 4-5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.